எனக்கு தெரியல. பாரதி ராஜா டைரக்டர் அவருக்கும் அரசு மரியாதை, இவருக்கும் அரசு மரியாதை. இவங்களுக்கு எதுக்கு அரசு மரியாதை? இவர்களுக்கெல்லாமும் வருது. கேப்டன் விஜயகாந்துக்கும் எதுக்கு கொடுத்தாங்க? அவர் ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இது மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ அரசு மரியாதை கொடுக்குறாங்க. வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க யாரும். இப்போ செத்ததை தான் கல்யாணம் மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கப்பா சாமி. அதுவும் பிரபலங்கள் செத்து விட்டா அவர்கள் வீட்டு வாசல்ல அவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கா, நீ பார்த்தியா இல்லை அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை. அவன் சோத்துக்காக அவன் பயந்துட்டு செத்து போனவங்க வீட்டில் அவ்வளவு இதை எடுக்க வேண்டியது. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. மக்கள் சக்தி சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அனைவரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேனலாக இருக்கும். நல்ல வார்த்தைகள்லாம் இங்கு உபயோகப்படுத்துவோம், நல்ல செய்திகளை தான் வெளிப்படுத்துவோம். என்ன சொல்கிறது, பார்ப்பதற்கு பார்த்தால் உங்களுக்கு ஒரு பேசிக், உங்கள் குடும்பத்தில் பேசிக் மேனஸை பற்றி சொல்லித்தர பெரியவர்கள் இல்லை என்றால் மக்கள் சக்தி சேனலை குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு பேசிக் மேனஸ், பொது வழியில் நடப்பது எப்படி, பெரியவர்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும், சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இதெல்லாம் சுமூகமாக அழகாக சொல்லக்கூடிய ஒரு சேனல் மக்கள் சக்தி சேனல். இந்த சேனலை பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதுக்கும் உரிமை உண்டு, டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு கண்ணியமாக போடுங்க. கண்ணியத்தை தவறாதீர்கள். கண்ணியம் தவறி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது என்ன என்று பின்னால் அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சேனலை நீங்கள் நல்ல விஷயமா இருந்தால் இந்த சேனலை பரப்பி விடுங்க, ஐப்பு கொடுங்க. நன்றி. வாங்க மக்கள் சக்தி சேனலில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோங்கிறத பார்க்கலாம். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, அதாவது ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னாக்க, திடீர்னு பாக்யராஜ் மரணம் கேள்விப்பட்டது. அந்த பாக்யராஜ் மரணம் அவருடைய குரு போய் 17 நாட்களோ 18 நாட்களோ தான் ஆகிறது. அது இவரும் சீடரும், அதாவது அவருக்கு கீழே பணிபுரிந்த இவரும் மறைந்து விட்டார். பாக்யராஜ் பல படங்கள் நல்ல வெற்றிகரமாக கொடுத்தார். முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், அது மாதிரி இது நம்ம ஆள், அதிலெல்லாம் நல்ல வெற்றிகரமான படத்தை கொடுத்து புரட்சியான எண்ணங்கள்லாம் கொடுத்தாருங்கிற கருத்து உண்டு. அவர் அதிலேயே நடிச்சும் இருக்கார். அதாவது கண்ணாடி போட்ட நடிகரில் யாருமே கண்ணாடி போட்டுட்டு வர மாதிரியே இருக்காது. ஆனால் இவர் கண்ணாடி போட்டவர் நடிக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டான்ஸே ஆட தெரியாது அவருக்கு. ஆனாலும் நல்ல பேர் வச்சு நல்ல டைரக்டரை நல்லா இன்றைக்கி அரசு மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவருடைய இறப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு உன்னதமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல. பாரதி ராஜா டைரக்டர் அவருக்கும் அரசு மரியாதை, இவருக்கும் அரசு மரியாதை. இவங்களுக்கு எதுக்கு அரசு மரியாதை அப்படின்னாக்கா, சினிமா மூலமாக பல புரட்சிகரமாக செய்தவர்கள், சினிமாவில் பல புரட்சி எண்ணங்களை மக்களுக்கு புகுத்தவர்கள் என்பதற்காக அரசு மரியாதை. இதுவரைக்கும் அரசு மரியாதை பெற்றவர்கள்லாம் அரசு இதில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இப்போல்லாம் தான் கேப்டன் விஜயகாந்த் இவர்களுக்கெல்லாமும் வருது. கேப்டன் விஜயகாந்துக்கும் எதுக்கு கொடுத்தாங்க? அவர் ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இது மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ அரசு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் நல்ல விதமாக வந்தவர்கள். இவர் பாக்யராஜ் முதல் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு
முதல் மனைவி ஒரு குழந்தை இருந்தால் என்னன்னு தெரியல, 2 வருஷத்தில் காலமாயிட்டாங்க. உடல்நிலை சரியில்லாமல் காலமாயிட்டாங்கங்கும்போது அந்த டயத்தில் எப்போவுமே 7 வருஷத்துக்குள்ள சந்தேகத்துக்குரியதாக மரணம் அடைந்தால் கணவர் மேலே வழக்கு வரும், கணவர் வீட்டார் மேலே. அந்த காலத்தில் பிரவீனா அவங்களுடைய அவங்க சைடு உள்ளவங்க வந்து ஏதோ வழக்கு போடுற மாதிரி இருந்து இவர் பாக்கியராஜ் ஓடி போய் எம்ஜிஆர் காலில் விழுந்து எம்ஜிஆர் காப்பாற்றினாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தெரியல அது. ஆனால் அந்த கதை அப்பயே உண்டு. பூர்ணிமா லவ் பண்ணுறாங்க, பூர்ணிமாவை 2வதாக இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு தெரிஞ்சு பிரவீனா அதற்கு சம்மதிக்காமல் ஆச்சுங்கிற மாதிரி தான் அப்போ நியூஸ் வந்துட்டு இருந்தது. அது எப்படியோ என்னவோ அவங்களுக்கு தான் தெரியும். பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணி கொண்டு இப்போ வந்து நல்லா இருந்து இப்போ அரசு மரியாதையில் அவர் இறந்த செய்தியை கேட்டு எனக்கு திக்குன்னு இருந்தது. ஏன்னா நல்லா இருந்துன்ற மனுஷன்தான். ஆனால் வயது 73. இப்போல்லாம் வயது 73ங்கிறதுலாம் கொஞ்சம் குறைச்சல் தான்பாங்க. ஆனால் வந்து 62, 68, 65 இதிலெல்லாம் போகிறவங்க வந்து இன்னும் ஒரு 10 வருஷமாவது இருக்க மாட்டோமான்னு அந்த 73 நினைப்போம். அவர் உடல்நிலை இருந்ததுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். அவர் குருநாதர் 85 போனார், இவர் 73 போயிருக்கார். ஆனால் எல்லாம் நல்லதெல்லாம் பார்த்துட்டு குடும்ப இதெல்லாம் ஓய்வில் தான் போயிருக்காங்க அவங்க. அவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக் கொள்ளலாம். இதில் வந்து அவர் உடலில் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வரும்போது நம்மளுடைய மீடியாஸ்லாம் போய் அவர் சடலத்தை அப்படியே நேரம் மூஞ்சி எடுக்கணுங்கிறதுக்காக பாஞ்சப்ப ராதிகா மேடம் ராதிகா சரத்குமார் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு யாரும் இப்படிலாம் வராதிங்க, உங்களுக்கு என்ன ஒரு டிஆர்பிக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து ஒரு செத்த வீட்டில் அவங்களுடைய மனசு குமர விடாமல் இப்படி வந்து பண்ணுறீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு வேணும் இந்த காட்சினாக்க நாங்கள் நடித்து கூட கொடுக்குறோம், எங்கள் தொழிலில் நாங்கள் நடித்து கூட கொடுக்குறோம், தயவு செஞ்சு எங்களை அழ விடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இது பண்ணுறாங்க. கேவலமாக இல்லையா? இந்த மீடியாக்கெல்லாம் கேவலமாக இல்லையா? ஒரு செத்த வீட்டில் போய் அவங்கள எடுத்து நமக்கு வெளியில் போடுறதுக்காக என்ன காட்சி அங்கே இருக்கோ அதை போடுங்கய்யா. நீங்கள் பாட்டுக்கு போய் தாண்டி குதித்து அவங்கள முதித்து போய் நீங்கள் எடுக்கணும்னு, அவரோட இதை எடுக்கணும்னு ஒரு 100 கேமரா கிட்ட அங்கே கும்பலாக நிற்குது, அப்படியும் தாண்டி போகிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேவலமாக இல்லை? அப்படி போய் ஒரு செத்த வீட்டில் நீங்கள் நியூஸ் போடணும்னு என்ன அவசியம்? அந்த காலத்துலலாம் பிறந்த குழந்தையே ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. மீடியா எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு பாருங்கள். பிறந்த குழந்தையே ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, செத்து போனவங்க முகத்தை ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மீடியா வளர்ச்சி பெற இப்போ வந்து கையில் ஹாஸ்பிட்டல் கையில் உள்ள குழந்தைய எடுக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்களாம். சில பேர் மூட நம்பிக்கை பாருங்கள். அதுக்கப்புறம்லாம் ஃபோட்டோ எடுத்து ஆக்சுவலாக அப்போ குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்த போதெல்லாம் எடுக்கக்கூடாதும்பாங்க. அதை தாண்டி இப்போ சில பேர் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. பட் உறவினர்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அலோவ் பண்ணுறதில்ல. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபோட்டோ வந்து தவறுதலாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி செத்தும் போதெல்லாம் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க யாரும். இப்போ செத்ததை தான் கல்யாணம் மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கப்பா சாமி. அதுவும் பிரபலங்கள் செத்து விட்டால் அவர்கள் வீட்டு வாசலில் அவ்வளவு கும்பல் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இவர் போய் இப்படி இந்த பத்திரிகையாளர்களுக்கு அவங்கள வந்து இப்படி எடு அப்படி எடு இப்படி எடுன்னு அவங்க பாஸ் சொன்னாலும், சார் இந்த கேவலமான செயல் நான் செய்ய மாட்டேன், இப்படி வேணால் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை. அவன் சோத்துக்காக அவன் பயந்துட்டு செத்து போனவங்க வீட்டில் அவ்வளவு இதை எடுக்க வேண்டியது. இவங்களை எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க என்ன கேட்டால், எனக்கெல்லாம் வேண்டாயா, நீ டிவியில் ஒளிபரப்ப வேண்டாம், அனுப்பு அப்படின்னு சொல்லலாமே. அவங்களும் என்னவோ செத்து போன வீட்டுக்குள்ளே வந்து இவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள், நீ தெருவில் நின்று எடு, யார் யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னு நீ தெருவில் வேணால் நின்று எடு, வீட்டுக்குள்ளே வந்து எடுக்காதன்னு அவங்களும் சொல்லாமே. அவங்களும் எதுக்கோ விட்டுடுறாங்க. அப்படி என்னவோ
இது வந்து அநாகரிகத்தை வெளிப்படுத்துறது, பத்திரிகையாளர்களின் அநாகரிகத்தை. உங்களுடைய இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரின்சிபல்ஸ் அண்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டிலேயே நிறையா அதிலேயே படிச்சிருப்பீங்க. இப்படி மனசு புண்படும் மாதிரியாலாம் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வெளியில் போடக்கூடாதுன்னெலாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இல்லை, உங்கள் டிஆர்பி உங்கள் சோறு இதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. கேவலமாக இல்லை. கேரளாலையும் இப்படி தான் சாந்துவோ ஏதோ அவங்களோட அப்பா போனப்போ அப்படி எடுத்து ரொம்ப அங்கே வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி, இந்த கேமராமேன்களுக்கெலாம் என்னையா அதுதானேயா அதே மாதிரி இருக்கிற மாதிரி தானேயா செத்து போய் அவங்க நடித்து காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க, திருப்தி அடைஞ்சிக்காங்கன்னு எவ்வளோ கேவலமாக. மக்களுக்கும் இது பாடம். இது மாதிரி உள்ளதை பார்க்கக்கூடாதுன்னு நம்பங்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப மனசு வருத்தம். பாக்கியராஜ் போனதும் மனசு வருத்தம். அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் சக்தி சேனல் மூலியமாக மக்கள் சக்தி நேயர்கள் அனைவரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு, அவருடைய பிறப்பு இறப்பு வளர்ப்பு எல்லாமே நல்லா இருந்தது. அவர் நன்றாக தான் வாழ்ந்தார், நன்றாக மறைந்தார் என்று சொல்லிக்கொண்டு, கேமராமேன்களே கேவலமாக நடக்காதீர்கள். உங்கள் கேவலம் ப்ரெஸ்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் கேவலமான சோத்துக்காக கேவலமாக நீங்கள் எடுத்து போடுற அந்த சோறு உங்களுக்கு ஜெரிக்காது. அதே மாதிரி இது நாங்கள் திறந்தால் டிவியை திறந்தால் இதை பார்க்க தான் வேண்டியிருக்கு, பார்க்கறதுக்காக நிற்க தான் வேண்டியிருக்கு. ஆனால் அது மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளும் மக்களும் இதெல்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணால் அவங்க போடுறத நிறுத்துவாங்க. செத்தவன் வீட்டில் அழறதை பார்க்காதானே அன்றைக்கி சொல்லுவாங்க, ஏய் அவள் அப்படி அழுதா, இல்லை இவ பாரு அழாமையே அப்படின்னா. அழாதவங்களுக்கு துக்கம் அப்படி இருக்கும், கண்ணில் தான் தண்ணி வராது. மனசில் வெளியில் வந்து கேஷுவலாக சிரிச்சுட்டு போயெல்லாம் பண்ணின்னு இருக்கிறவங்க அந்த துக்கத்தை மனசில் இல்லாதவங்களாம் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் பேசினாலே தப்பும்பாங்க. இப்போ வந்து அதை என்னவோ படம் பிடிச்சி போட்டு காட்டின்னு இருக்கீங்க. கேவலமாக வாழாதீர்கள். கேமராமேன்களுக்கு, ப்ரெஸ் மீடியாக்கள், உங்களுடைய கேவலமான இந்த தொழில்களை நிறுத்துங்கள். அதுதான் என்னுடைய எச்சரிக்கை. இல்லைனாக்கா அதுக்கு ஏற்ற பலன் உங்கள் வீட்லேயும் குதித்து வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடக்கும்.